இந்த வீடியோல ADO.NET என்ன அண்ட் கனெக்டட் ஆர்கிடெக்சர்ல இருக்கிற 7 ஸ்டெப்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க நம்ம BGOட .NET ட்ரெயினர். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ADO.NET வந்து பேசிக்கா பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் ஆஃப் இருக்கு, கனெக்டட் ஆர்கிடெக்சர் அண்ட் டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சர் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அந்த லாஜிக் உள்ள எப்படி எழுதுறோம்னு நம்ம பார்க்கலாம். ADO.NET is a set of class to interact with data source such as DB கூடயும் பண்ண முடியும், XML ஃபைல்ஸ் கூடயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ADO.NET ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும்? மேஜரா டூ டைப்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் ஆர் தேர், கனெக்டட் ஆர்கிடெக்சர் அண்ட் டிஸ்கனெக்டட் ஆர்கிடெக்சர்ஸ் இருக்கு. சோ அதுல இப்போ நம்ம பார்க்க போறது கனெக்டட் ஆர்கிடெக்சர். ஓகேவா? சோ கனெக்டட் ஆர்கிடெக்சருக்கு செட் ஆஃப் கிளாஸஸ் இருக்கு. என்னென்ன கிளாஸஸ் பார்க்கலாமா? பிஃபோர் யூசிங் ADO.NET நம்ம நேம் ஸ்பேஸ் இம்போர்ட் பண்ணணும். எப்படி? யூசிங் system.data.sql client. நேம் ஸ்பேஸ் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொன்னது இல்லைன்னு நினைக்கிறேன். நேத்து வந்து ஒரு வேலிடேஷன் பண்ணும்போது நான் சொன்ன பாருங்க, எரர் வந்தது. கண்ட்ரோல் டாட் அழுத்தினோடனே அதுவே அங்க நமக்கு காட்டுச்சு யூசிங் சொல்லிட்டு சம் டேட்டா அனடேஷனுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம எதனா ஒரு அவுட்டர் சோர்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேக்கேஜ் எல்லாம் டவுன்லோட் பண்றோம்ல, அது மாதிரிதான். சோ இதை நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இம்போர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எரர் இருக்கு. பிஃபோர் யூசிங் ADO.NET கோட் நேம் ஸ்பேஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணணும். SQL ஓடது system.data.sql client using அப்படின்னு போட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு சம் காமன் கிளாஸஸ் இருக்கு. கனெக்டட் ஆர்கிடெக்சர், டிஸ்கனெக்ட் ஆர்கிடெக்சர் இதெல்லாம் காமன் கிளாஸஸ் தான். பட் கனெக்டர்ன்றதால இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன். கிளாஸஸ் ஃபார் கனெக்டட் ஆர்கிடெக்சர்ஸ் ஆர் SQL கனெக்ஷன், SQL கமாண்ட், SQL பாராமீட்டர், SQL டேட்டா ரீடர். இந்த நாலும் இப்போ நான் சொல்ல போற 7 ஸ்டெப்ஸும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது. சோ கவனமா பாருங்க. நான் 1க்கு 2 டைம் கிளியரா சொல்லி கொடுப்பேன், கொஞ்சம் கவனமா நோட் பண்ணிக்கோங்க. SQL கனெக்ஷன், SQL கமாண்ட், SQL பாராமீட்டர் அண்ட் SQL டேட்டா ரீடர். எதுக்கு என்னென்ன பண்ண போது, எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். சோ டேட்டா அக்சஸ், அதுக்கு பிஃபோர் தட் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வேணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்றது, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது ஷார்ட்டா பாத்துக்கலாமா? கோட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா பேஸ்ல இருக்க எந்த டிபி யூஸ் பண்ண போறோம், எந்த சர்வர் யூஸ் பண்ண போறோம், எந்த டிபி யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாதான் வந்து கனெக்ட் பண்ணும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கனெக்ட் பண்ணணும். சோ அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை எப்படி கிரியேட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். பாருங்க, ஈஸியா சொல்லி தரோம் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. சோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங்குக்கு நமக்கு என்னெல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா, டேட்டா சோர்ஸ்ன்னு ஒண்ணு தேவை. டேட்டா சோர்ஸ் அப்படின்னா என்னன்னா சர்வரோட நேம். சரிங்களா? இப்ப நம்ம SQL சர்வர் வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு சர்வர் நேம் ஒன்று காட்டுது இல்ல, அதுதான் இங்க நம்ம கொடுப்போம். அப்புறம் இனிஷியல் கேட்டலாக்னு சொல்லுவாங்க. இனிஷியல் கேட்டலாக்ல நம்ம டேட்டா பேஸோட நேம் கொடுக்க போறோம். கிரியேட் டேட்டா பேஸ் சொல்லி ஒரு நேம் கொடுத்தோம்ல டேட்டா பேஸ், அந்த டேட்டா பேஸோட நேம் தான் எந்த டேட்டா பேஸ் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதுக்கான டேட்டா பேஸ் நேம் இது கொடுப்போம். இன்டிகிரேட்டட் செக்யூரிட்டி வந்து சிலதுல ட்ரூவா இருக்கும், சிலதுல ஃபால்ஸா இருக்கும், சிலது SSPI ஆகும். சோ அதுல எது வருதுன்னு பார்த்து அதை தான் நம்ம கொடுப்போம். சோ அதனாலதான் நாங்க 6 யூஸ் பண்ணிருக்கேன். 3 கொடுக்க மாட்டோம், எதனா 1 தான் கொடுப்போம். சோ இதை எப்படி வந்து எடுக்கிறது, எவ்ரி டைம் போய் காப்பி பேஸ்ட் பண்ண. சிலருக்குலாம் வந்து சர்வர் நேம் ஓகே இந்த பேட்டர்ன் வருது, இது எப்படி போட்டு கிரியேட் பண்ணிவிடுன்னு பண்றோம். சிலது எனக்கு இது எப்படியே தெரியல, எனக்கு புரியல, எனக்கு ஈஸியா ஒரு வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்றவங்க இருக்காதா, அதுக்காக ஒரு ஈஸி ஷார்ட்கட் சொல்லி தர, நோட் பண்ணிக்கோங்க. சோ கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி ஃபாலோ பண்ணணும்ன்றது பார்க்கலாம். சோ இதான் நம்ம SQL சர்வர் இல்லையா? சோ இதுல நம்ம நேத்து B3 சிஸ்டம்ஸ் தான் டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணும். நம்மளோட டேட்டா பேஸ் நேம் என்ன? B3 சிஸ்டம்ஸ். என்னோட சர்வர் நேம் என்ன? இப்ப இங்க நான் கனெக்ட் கொடுத்தனா இங்க எனக்கு ஓபன் ஆகும். சோ இங்க சர்வர் நேம் நான் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் ஆனவங்களாம் அப்படியே காப்பி பண்ணி போட்டுப்பாங்க, நேம் என்ன, டேட்டா பேஸ் என்ன அப்படின்ட்டு. சோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணும்போது சரி இதை கூட காப்பி பண்ணி போட்டுடலாம். ஆனா அங்க என்ன நேம் வரும்னு தெரியலையே, அதெல்லாம் நான் எப்படி வச்சுப்பேன். டேட்டா சோர்ஸ்ன்றது எனக்கு தெரியல, இனிஷியல் கேட்டலாக்ன்றது தான் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் எப்படி நான் ஆப் வச்சுக்கிறது அப்படின்றதுக்கு தான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பேட ஓபன் பண்ணிக்கோங்க. எம்டி நோட் பேட் ஓபன் பண்ணிட்டு ஃபைல் சேவ் as போயிட்டு உங்களுக்கு எந்த பாத் வேணுமோ அந்த பாத்துல பெட்டர் டெஸ்க்டாப்ல போடுங்க. டெஸ்க்டாப்ல இப்ப நான் டிபி தானே யூஸ் பண்ண போறோம். டபுள் கோட்குள்ள டிபி, நான் ஆல்ரெடி டிபின்னு வச்சிருக்கிறதுனால DB1 வச்சுக்கிறேன். டிபி டாட் UDL அப்புறம் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிடுங்க. டாட் UDL மறக்காம கொடுக்கணும். ஒரு நேம் ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு டாட் UDL மறக்காம கொடுக்கணும். டபுள் கோட்குள்ள கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணிருக்கேன். சரிங்களா?
சோ எம்டி நோட் பேட நான் சேவ் பண்றேன் டெஸ்க்டாப்ல. சரியா? இப்போ போயிட்டு டெஸ்க்டாப்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். சோ db1 நான் கொடுத்த நேம் இங்க வந்துருச்சுங்களா? இத டபுள் கிளிக் பண்ணுங்க. நான் இததான் சேவ் பண்ணேன். இப்போ நோட் பேட UDL போட்டு சேவ் பண்ணிருக்கேன். .udl டபுள் கோட்குள்ள. சோ டபுள் டேப் பண்ண உடனே இங்க பாருங்க செலக்ட் ஆர் என்டர் a சர்வர் நேம் சொல்லிட்டு வருது. இப்ப போயிட்டு நீங்க உங்க சர்வர் நேம் எடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. சர்வர் நேம் காப்பி பண்ணிட்டு அதை இங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? இங்க யூஸ் a ஸ்பெசிபிக் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கு. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு டிபி கனெக்ட் பண்ணல இல்லையா? விண்டோஸ் வச்சு தானே பண்ணிருக்கோம். சோ யூஸ் விண்டோஸ் NT இன்டிகிரேட்டட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிட்டு இங்க செலக்ட் தி டேட்டாபேஸ் ஆன் தி சர்வர் இந்த டிராப் டவுன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட சர்வருக்குள்ள என்னெல்லாம் டேட்டாபேஸ் இருக்கோ அது எல்லாமே காட்டும். இதுல நம்ம இப்ப என்ன யூஸ் பண்ண போறோம்? V3 சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ண போறோம். அதை கிளிக் பண்ணிட்டு டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்க கனெக்ஷன் சக்சஸா இல்ல நீங்க தப்பு பண்ணிருந்தீங்கன்னா சொல்லிவிடும். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீடட். சோ நமக்கு கரெக்டா இருக்கு. ஓகே. அப்புறம் இங்க ஓகேன்றத கொடுத்துருங்க. கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். சோ db1ல இப்ப என்ன கொடுத்துருக்கேன். இப்போ எம்டியா ஒரு நோட் பேட் அகைன் ஓபன் பண்ணி இப்போ அகைன் ஒரு பேஜ் எம்டியா ஓபன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டிபிய அப்படியே டிராக் பண்ணிட்டு வந்து இது உள்ள விடுறேன். பாருங்க சம் கோட் இருக்கா? இப்ப இதுல என்ன இருக்குன்னு பாக்கலாமா? லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. இதுதான் வந்து என்னோட டேட்டா பேஸோட நேம் வித் டேட்டா சோர்ஸ். அந்த பேர் என்ன கொடுக்கணுமோ அது வந்துருச்சாங்க. அதை காப்பி பண்ணி நான் கீழ் லைன்ல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா சோர்ஸ் அதுக்கான பேர். அப்புறம் செமிகோலன் கொடுத்துட்டு அடுத்து அது பக்கத்துல வந்து நான் என்ன வேணும்னு சொல்லியிருந்தேன்? நம்மளோட டேட்டா பேஸோட நேம் இனிஷியல் கேட்லாக் இங்க இருக்க பாருங்க. அடுத்தது இனிஷியல் கேட்லாக் அத காப்பி பண்ணிட்டு இங்க கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்து நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இன்டிகிரேட்டட் செக்யூரிட்டி வேணும்னு சொல்லிட்டேன். சோ அதை இங்க இருக்கு பாருங்க. அதை காப்பி பண்ணி இங்க வந்து செமிகால் வரக்கூடாது. சோ அதை காப்பி பண்ணி இங்க கொடுத்துட்டேன். சோ இப்போ எனக்கு தேவையான கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் அப்படியே காப்பி பண்ணி அங்க யூஸ் பண்ணிப்பேன். சோ இது அப்படியே ஹோல்ட்ல இருக்கட்டும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி நான் காப்பி பண்ணி அங்க யூஸ் பண்ண போறேன்றத பார்க்கலாம். இப்போ இது எப்படி கிரியேட் பண்ணணும்ன்றது தெரிஞ்சிருச்சா? ஈஸியா ஃப்ரெஷ்ஷா நீங்க பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதை கனெக்ஷன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு சொல்லிட்டு டபுள் கோட் கூட நம்ம கொடுக்க போறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ADO.NET 7 ஸ்டெப்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிரியேட் an object for SQL connection class and set the value to the connection string property. So first is SQL connection classக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன இங்க சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. இது இந்த கொஞ்சம் போல்டா கொடுத்துருக்கிறது எல்லாமே சின்டாக்ஸ். மேல லைட்டா இருக்கிறது சும்மா உங்களுக்கு புரியணுன்றதான் நான் எழுதியிருக்கேன். SQL கனெக்ஷன் இது வந்து OBJ ஆப்ஜெக்ட். SQL கனெக்ஷனோட ஆப்ஜெக்ட் வந்து நான் ஷார்ட்டா எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. SQL காலம் கொடுத்துருக்கேன். இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் இருக்கா? இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மாலா மாத்திட்டா. சோ இது கிளாஸ் நேம். SQL கனெக்ஷன்ன்றது கிளாஸ் தானே சொல்லியிருந்தேன். சோ SQL கனெக்ஷன் கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் parenthesis semicolon. Create an object for SQL connection சொல்லியிருக்காங்க. So SQL connection class அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணியிருக்கேன். அடுத்த செகண்ட் லைன் என்ன பண்ணியிருக்கேன்? And set the value to the connection string property சொல்லியிருக்காங்க. So set the value to the connection string property. Second object name இங்க கிரியேட் பண்ணிருக்கிற SQL connection அதுதான் இப்ப ஆப்ஜெக்ட். இப்போ so object name dot connection string. இப்போ நம்ம connection string equal to இப்போ நான் DB ல ஒரு connection string கிரியேட் பண்ணல அதுதான் இங்க கொடுப்போம். ஓகேவா? அதை எப்படி கொடுக்கறது நம்ம பார்க்கலாம். செகண்ட் பாயிண்ட் என்ன? கிரியேட் an object for SQL command class. ஃபர்ஸ்ட் SQL கனெக்ஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். இப்போ SQL கமாண்ட்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். and set the following properties. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கீங்க? கமாண்ட் டெக்ஸ்ட்னு ஒன்னு இருக்கு, கமாண்ட் டைப்னு ஒன்னு இருக்கு, கனெக்ஷன் ஒன்னு இருக்கு. இது எல்லாத்துக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ண போறோம். சோ அது எப்படின்னு பாத்துறலாமா? SQL கமாண்ட்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் parenthesis semicolon. ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் லைன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. செகண்ட் லைன் ஆப்ஜெக்ட் நேம் டாட் கமாண்ட் டெக்ஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆப்ஜெக்ட் நேம் டாட் கமெண்ட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கொடுக்கணும். இங்க நம்ம இங்க என்ன கொடுக்க போறோம்? கமெண்ட் டெக்ஸ்ட்ல நம்ம அங்க டிபில ஸ்டோர் ப்ரொசீஜர் எல்லாம் கிரியேட் பண்ணிருந்தோம்ல. இப்போ இண்டெக்ஸ் ஆன லாஜிக் எழுத போறோம்னா இண்டெக்ஸ்க்கு என்ன ஸ்டோர் ப்ரொசீஜர் லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் எடுக்கணும்னு சொல்லியிருந்தால அதுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் நேம் கொடுப்போம். ஒருவேளை கிரியேட்டுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் இப்போ நம்ம ADO.NET கூட எழுதிட்டு போனோம். கிரியேட்டுக்கான ஸ்டோர் ப்ரொசீஜர் என்ன கொடுத்திருந்தோம்? எம்ப்ளாயி கிரியேட் அப்படின்னு தான் கொடுத்திருந்தோம். கிரியேட் எம்ப்ளாயி கிரியேட்ட கொடுத்திருந்தோம்.
அதுக்கான நேம் இங்க எழுதுவோம். சோ எந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் நம்ம அக்சஸ் பண்ண போறோமோ அதுக்கான நேமே இங்க கொடுக்கணும். சரிங்களா? செகண்ட் லைன் பாருங்க, தேர்ட் லைன் பாருங்க. SQL கமாண்ட் டாட் கமாண்ட் டைப். நம்மளோட கமாண்ட் டைப் எப்படி இருக்க போகுதுன்னா சிஸ்டம் டாட் டேட்டா டாட் கமாண்ட் டைப் டாட் ஸ்டோர் ப்ரொசீஜர். ஸ்டோர் ப்ரொசீஜர் தான் நம்ம யூஸ் பண்றோம். சோ அதனால அதை இங்க கொடுத்துட்டு இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து SQL கமாண்ட் டாட் கனெக்ஷன் ஈக்குவல் டு SQL கனெக்ஷன். அதாவது கமாண்டையும் கனெக்ஷனையும் கனெக்ட் பண்ணி SQL கனெக்ஷன் யூஸ் பண்றேன். இது வந்து OBJ SQL கனெக்ஷன் வரும். சரிங்களா? சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல SQL connection, OBJ SQL connection equal to new SQL connection, parenthesis semicolon சொல்லிருப்பேன். அதுக்கான கனெக்ஷன்ஸ் நீங்க எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லிருப்பேன். செகண்ட்ல வந்து கமாண்டுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருப்போம். அதுக்கு அடுத்து கமாண்ட் டெக்ஸ்ட், கமாண்ட் டைப், கனெக்ஷன் இது மூணு யூஸ் பண்ணிருப்போம். அடுத்து தேர்ட் என்ன பண்றோம்னா add a parameter to SQL command object if it is needed. சோ பாராமீட்டர் ஆட் பண்ண வேணும். எல்லா இடத்துலயுமே பாராமீட்டர் ஆட் பண்ண மாட்டோம். எங்கெல்லாம் நெசசரியா தேவைப்படுதோ அங்க மட்டும். அதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. SQL command dot parameters dot add with value. இது வந்து சின்டாக்ஸ் நீங்க மனப்பாடம் தான் பண்ணணும். இது என்ன இப்படி சொல்றாங்கன்னு பாக்காதீங்க, மனப்பாடம் பண்ணணும். உள்ள எழுத போற இந்த பாராமீட்டர் நேம் அண்ட் வேல்யூ தான் சேஞ்ச் ஆக போகுது. SQL command dot parameters dot add with value open parenthesis குள்ள டபுள் கோட்ல at parameter name. அதாவது இது வந்து ஸ்டோர் ப்ரொசீஜர்ல நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, மேல பாராமீட்டர்ஸ் நேம்ஸ் எல்லாம் போட்டு அட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த பாராமீட்டர் நேம் தான் எழுதுவோம். அதுக்கான வேல்யூ இங்க கொடுப்போம். அதுக்கு என்ன வேல்யூ நம்ம கொடுக்க போறோம்? ஒருவேளை அங்கிருந்து இங்க இருந்து அனுப்பினாலும் சரியா, இல்ல அங்க இருந்து வர வேல்யூ ஸ்டோர் பண்ணாலும் சரி, இங்க என்ன இங்க மாடல் கிளாஸ்ல நம்ம கொடுத்துருக்கோம்ல, மாடல் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா, அதோட இங்க வந்து SQL ஸ்டோர் ப்ரொசீஜரோட பாராமீட்டர் நேம், இங்க வந்து மாடல் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட நேம் வரும். வேல்யூ எப்படி வருமோ அதுல தானே பைண்ட் ஆகி வரும். ஸ்டாட்டிக் வேல்யூ கொடுக்க மாட்டோம், டைனாமிக் வேல்யூ தானே கொடுப்போம். சோ அது இங்க கொடுப்போம். அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் பாருங்க, ஓபன் தி கனெக்ஷன். கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண போறோம். சோ OBJ SQL con dot open parenthesis semicolon. இது சின்டாக்ஸ் மனப்பாடம் பண்ணணும். ஃபிஃப்த் ஸ்டெப், எக்ஸிக்யூட் தி கமாண்ட். இங்க பாருங்க, எக்ஸிக்யூட் தி கமாண்ட் எப்படி இருக்குன்னா SQL command dot execute non query அப்படின்னா இது வந்து ஃபார் DML ஆபரேஷன். DML ஆபரேஷன்ல உங்களுக்கு என்னெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன், என்னென்ன ஆபரேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, DDL, DML, DQL இது மூணும் வேணா சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதுல DDL வந்து டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் கூட யூஸ் பண்றதுன்னு சொன்னேன். DML எதுக்காக யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருந்தேன், இன்சர்ட், அப்டேட், டெலிட் இது மூணு தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சோ அந்த மூணும் பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் நான் குறி யூஸ் பண்ணணும். இன்சர்ட் தான் என்ன, கிரியேட் பண்ணா எக்ஸிக்யூட் நான் குறின்றத நம்ம ஃபிஃப்த் ஸ்டெப்ல எழுதுவோம். அப்டேட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் நான் குறி யூஸ் பண்ணுவோம், டெலிட் பண்ணாலும் எக்ஸிக்யூட் நான் குறி யூஸ் பண்ணுவோம். சோ SQL data reader, OBJ SQL data reader equal to SQL command dot execute reader மெத்தட எழுதணும்னா, எதுக்காக எக்ஸிக்யூட் ரீடர் மெத்தட் எழுதுறோம்னா நம்ம எப்பெல்லாம் டேட்டா செலக்ட் பண்ணி பார்க்க போறோமோ அப்ப எக்ஸிக்யூட் ரீடர் யூஸ் பண்ணுவோம். எப்பெல்லாம் டேட்டாவை இன்சர்ட்டோ அப்டேட்டோ டெலிட்டோ பண்ண போறோமோ அப்பெல்லாம் எக்ஸிக்யூட் நான் குறி மெத்தடை யூஸ் பண்ணணும். ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் எப்ப எதுக்கு யூஸ் பண்ணணும்னு ஃபிஃப்த் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப்ல DML ஆபரேஷன் பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் நான் குறியும், DQL ஆபரேஷன் பண்ண போறோம்னா எக்ஸிக்யூட் ரீடரை யூஸ் பண்ணணும். அதுக்கான சின்டாக்ஸ் இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, சோ செகண்ட் அடுத்து சிக்ஸ்த் ஸ்டெப் பார்க்கலாமா? சிக்ஸ்த் ஸ்டெப் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா எப்போ நம்ம ஃபிஃப்த் ஸ்டெப்ல DQL ஆபரேஷன் யூஸ் பண்ண போறோம், எக்ஸிக்யூட் ரீடர் யூஸ் பண்ண போறோம். அதாவது டேட்டாவை DBல இருந்து எடுத்துட்டு வந்து படிச்சு பார்க்க போறேன், ரிட்ரீவ் பண்ணி பார்க்க போறேன் அப்படின்னா நம்ம DBல இருந்து டேட்டாவை எடுத்துட்டு வந்துருவோம்ல, அத நம்மளோட மாடல் கிளாஸ்ல பைண்ட் பண்ணணும்ல. மாடல் கிளாஸ்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எழுதி இருப்பேன்ல, எழுதுனதுல பைண்ட் பண்ணணும். பைண்ட் பண்ணாதான் வந்து அதுக்கு வந்து வியூ பண்ணி நமக்கு காட்டும். இல்லைன்னா அதுக்கு டேட்டா பைண்ட் பண்ணலாம் எப்படி காட்டும்? சோ அந்த பைண்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் தான் வந்து சிக்ஸ்த் ஸ்டெப். அந்த சிக்ஸ்த் ஸ்டெப் எப்படி பண்ணிருக்கேன்னு பார்க்கலாம். read the data from SQL data reader. டேட்டா ரீடர்ல இருந்து டேட்டாவை ரீட் பண்ணிடும். டேட்டா ரீடர்ன்றது இங்க இருக்க பாருங்க, SQL data readerல இருந்து டேட்டாவை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி SQL data reader object and store it in model class object. அத வந்து மாடல் கிளாஸ் ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணும். சிக்ஸ்த் ஸ்டெப். ஓகேவா? அந்த ஸ்டெப்போட சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. if SQL OBJ SQL data reader டாட் ஹேஷ் ரோஸ், ஃபர்ஸ்ட் அது ரோஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். இருந்தாதான் உங்களை போய் எக்ஸிக்யூட்டே பண்ண போறோம். சோ இல்லாம இருக்கு நம்ம போய் பார்த்துட்டு அதனால ஃபர்ஸ்டே கண்டிஷன் எழுதிடும். SQL டேட்டா ரீடர் கிட்ட ரோஸ் இருக்கா, ஃபர்ஸ்ட் ரோஸ் இருந்தாதான் டேட்டா இருக்கும், இல்லைன்னா டேட்டாவே இருக்காது இல்ல. சோ இருந்தது அப்படின்னா உள்ள போயிட்டு அகைன் while
SQL data reader dot read அதை ரீட் பண்ணிக்கோ. டேட்டா இருந்துச்சுன்னா அதை ரீட் பண்ணி அது எப்படி பைண்ட் பண்ண போறேன்? ஆப்ஜெக்ட் நேம் டாட் பாராமீட்டர். ஆப்ஜெக்ட் நேம்ன்றது இங்க என்ன? நம்மளோட மாடல் கிளாஸோட ஆப்ஜெக்ட் நேம். மாடல் கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தால ஞாபகம் இருக்கா? கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் parenthesis செமிகோலன் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் பாராமீட்டர். பாராமீட்டர்ஸ் தான் மாடல் கிளாஸ்க்குள்ள கொடுத்திருந்த நேம் எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அந்த அதுக்கான நேம்ஸ் தான். அந்த ப்ராப்பர்ட்டி உள்ள நம்ம என்ன நேம் கொடுத்திருந்தோம் அதான் பாராமீட்டர் சொல்லியிருக்காங்க. டாட் அந்த நேம் என்ன நேமோ அது EMP ஐடினா இப்போ ஆப்ஜெக்ட் நேம் வந்து எம்ப்ளாய் மாடல் கொடுத்திருக்காங்க. சோ EMP மாடல் கொடுத்து டாட் EMP ஐடி ஈக்குவல் டு SQL டேட்டா ரீடர் இங்க பாராமீட்டர். சோ ஸ்டோர் ப்ரொசீஜர்ல இருந்த பாராமீட்டர் கொடுத்துட்டு சாரி SQL SQL மேல பாராமீட்டர் கொடுத்திருப்போம். சோ அதை கொடுத்துட்டு டாட் டு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கோம். இங்க ஏன் டாட் டு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க வர பாராமீட்டர் எல்லாமே ஆப்ஜெக்ட் டைப்பா வரும். சோ ஏதோ வரும் ஆப்ஜெக்டா வரும். நமக்கு தேவையான டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங், இன்ட், டபுள், கேர் அப்படிதான் நம்ம எழுதிருக்கோம் இப்போதைக்கு இல்லையா? சோ அதுக்கு இங்க வர்றது எல்லாமே ஆப்ஜெக்டா வர்றதுனால ஃபர்ஸ்ட் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடுறோம். டாட் டு ஸ்ட்ரிங் வச்சு அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி இங்க ஸ்ட்ரிங்கா இருந்தா அப்படியே யூஸ் பண்ணிப்போம். ஒருவேளை ஸ்ட்ரிங் இல்லாம வேற இன்டிஜர் அப்படின்ற டேட்டா டைப் இருந்தா ஆஸ் யூஷுவல் இன்ட் டாட் பாஸோ இல்ல கன்வெர்ட் டாட் அந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா முடிஞ்சுது. அடுத்து செவன்த் ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் தி கனெக்ஷன். SQL கனெக்ஷன் டாட் க்ளோஸ் பாராந்தசிஸ் செமிகோலன். இந்த 7 ஸ்டெப்ஸ் வச்சுதான் இப்போ நம்ம உள்ள லாஜிக் எழுத போறோம். எப்படின்னு பாத்துடலாமா போயிட்டு? இவ்வளவுதான் ADA.NET 7 ஸ்டெப்ஸ். இந்த 7 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சுது. நம்ம அந்த 8 ஆக்ஷன் மெத்தட்ஸ் எழுதிட முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி .NET ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே BTS சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.